சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் ஒட்டுமொத்த ஆட்டமும் முடிந்துவிட்டது. இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது நடக்காது. அதிமுகவை முழுமையாக கைப்பற்றிவிட்டோம், தன்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற நினைப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து முன்னாள் அமைச்சர்களும் தொண்டர்களும் தற்பொழுது களத்தில் இறங்கிவிட்டார்கள். இனியும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்டம் அவருக்கு பயனளிக்காது என்பதற்கேற்ப தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் மாஜி அமைச்சர்களது தலைமையில் தொண்டர்கள் எடப்பாடிக்கு எதிராக போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஒரு கட்சியின் தலைமை தொண்டர்களது பேச்சை மட்டும்தான் கேட்டு செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை உருவாக வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலைமையே தள்ளப்படக்கூடிய ஒரு சூழலும் இங்கு அமையும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறை தோல்வி அடைந்துவிடக்கூடாது என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களது பேச்சை கேட்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் கூறுகின்ற மிக முக்கியமான தகவல். அதை ஏற்க மறுத்தால் அவரையே நாங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்போம், எடப்பாடியின் ஆட்டமும் முடியும் என்று தொண்டர்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் தலைமை அலுவலகத்திலேயே தற்பொழுது போராட்டம் நடத்துவதற்கான தேதி இன்னும் ஒரு சில நாட்களில் வெளிவரும். அப்படி நடந்தால் நிச்சயம் அது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவார் என்ற தகவல் கிடைக்கப்பெறும். அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்கலாமா அல்லது எடப்பாடி நல்லவரா, அவரது தலைமை மட்டும் செயல்படலாமா என்பதை அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்கள் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.